எங்களை போன்ற பேராசிரியர் மூலமாக அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறதுனால தொடர்ந்து இது சார்ந்த இது போல பிற விஷயங்களை நான் வகுப்பில் பேசுறது உண்டு. அந்த வகையில் முனைவர் சுபாஷினி அவர்கள் நான் இந்த மாதிரி ஃபெட்னால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன், அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் உங்கள் கல்லூரியில் தொடங்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதன் பிறகு உரையாடல், எங்களுடைய உரையாடல் எப்படி ஒரு குடும்பத்துக்கு, ஒரு நெசவாளி குடும்பத்துக்கு பயன்படும் இந்த நிகழ்ச்சி நடத்துறது மூலமாக அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். இதை நான் முதல்ல எங்களுடைய கல்லூரி நிர்வாக குழு தலைவர்கிட்ட பேசின பொழுது அவர் எந்த மறுப்புமே சொல்லலை, இதை நடத்திடலாம். அதன் பிறகு நடந்த அத்தனை நிகழ்வுகளுமே அவருடைய முயற்சியிலேயே இன்றைக்கு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத அளவிற்கு மேலான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அதனால மாணவிகள் அப்படியே மாணவர்கள்ங்கிற இந்த 2 ஆண் பெண் மாணவ சமுதாயம்ங்கிறது அடுத்த தலைமுறையினுடைய தூண்கள். அவங்க கிட்ட நல்ல விஷயங்களை கொடுத்தா அவங்க நிச்சயமா ஏத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் உதாரண நிகழ்ச்சி. நாம் அணுகின்றோம். ஏன்னா கல்லூரியில் படிக்கின்ற பெண்கள் சுயமாக சிந்திக்கக்கூடிய பெண்களாக வருகின்றார்கள். ஆக அவர்கள் அந்த கல்லூரியில் அந்த ஒரு சிந்தனை அவர்களுக்கு தோன்றும் பொழுது தங்களுடைய வருங்காலம் இருக்கின்றது அல்லவா, அந்த வருங்காலத்தில் அவர்கள் குடும்பத்திற்கு அவர்களுடைய சுய தேவைக்கு என்ற வகையில் அவர்கள் எடுத்து செல்லலாம் நிச்சயமாக. ஏன்னா ஒரு அவேர்னஸ் வருது, பெண்களுக்கே தெரிகின்றது எந்த விதமான ஆடை தன்னை மிகவும் சிறப்பாக காட்டுகின்றது, எந்த வகையான ஆடை நெசவாளர்களுக்கு உதவுகின்றது, நம்மால் மற்றொரு ஒரு பெரிய ஒரு நெசவாளர் ஒரு தொழில் வைத்திருக்கின்றவர்களுக்கு ஒரு மேம்பாடு கிடைக்கின்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது தானும் அழகாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற வகையில் பெண்கள் சிந்திக்கின்ற ஒரு சூழலில் பார்க்கின்றோம். ஆக இது நிச்சயமாக வெகு விரைவில் ஒரு வளர்ச்சியை காணும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆக அந்த வகையில் ஒரு தொடக்கம் இங்கு ஆரம்பித்திருக்கின்றது. இந்த தொடக்கம் அடுத்த கல்லூரிகளுக்கும் நிச்சயமாக பரவும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் இல்லை, இவங்க நெஞ்சிட்டு இருந்தவங்க அப்படியே ஒரு தனி செக்டாரா மாறி நலிவு நோக்கி போயிட்டோம். இப்பதான் இதை உடுத்தி இப்ப இருக்கிற இளம் தலைமுறை இதை உடுத்து தொடங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இதுல இருக்கிற வசதிகளை பார்த்து அவங்களே எங்களோட பிராண்ட் அம்பாசிடரா மாறிட்டு இருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் ஒரு தூண்டுகோல் தான், நாங்கள் ஒரு விளக்கு திரி போல தான், அவங்க தான் ஒளி விடுறாங்க. அதனால அந்த நிலையை நாம உருவாக்குவதற்கு எல்லாருமே தயாரா இருக்கணும். நாங்க இப்ப எடுக்கிற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நாங்க நடத்துறோம்னு சொன்னா இன்னையோட அந்த நிகழ்ச்சியை நாங்க முடிச்சுக்கிறது இல்லை. தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் எத்திராஜ் மகளிர் கல்லூரி மகளிர் கல்வி மையத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா பெண்கள் தொழில் முனைவுல மேல வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது பெண்களுக்கான ஊடை, அவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சார்ந்த ஆய்வு, இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு 3-4 கட்டமாக வச்சிட்ருக்கோம். அப்போ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இதனுடைய ஃபீட்பேக்கு நாங்கள் வாங்குவோம். அதுக்கு அப்புறமா அடுத்த நிலையில் ஒரு விமன் ஆண்டர்பிரினரை நாங்கள் உருவாக்கணும். இப்போ இங்கே இந்த அரங்கம் 1000 பேர் உட்காரலாம். இப்போ இதில் ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா கூட, தொழில் முனைவோராக வந்தாங்கன்னா அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், வாழ்வாதார மாற்றத்தை கொடுக்கும்.
அதுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஐடி செக்டாரில் இருந்துக்கிட்டு நான் அவங்க பின்னால் நான் நிற்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய தொழிலை விட்டுட்டு ஜெர்மன்லேருந்து இங்கே வந்து நீங்க என்ன தாராளமா தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு கைத்தறி சேலைகள் வேணும்னாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9600800221. ஒரு சின்ன எண்ணம் என்னன்னா, இந்த நெசவு தொழிலாளர்கள் சொந்த கால் நிற்கிறதுக்கு நம்மளால ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியும். அது உங்ககிட்ட நேரா மாணவர்கள்கிட்டே கேட்கலாம். வாரத்தில் ஒரு நாள் கைத்தறி அணிவோம் அப்படின்னு பண்ண முடியுமா? ரொம்ப நன்றி. This is the best moment. Thank you very much.